வணக்கம். நான் உங்கள் மோகனா. 29/8/2025 வெள்ளிக்கிழமை வெள்ளி மலர் பார்க்கலாம் பாருங்க. நிவின் பாலி ஜோடியாக நயன்தாரா அவர்கள் லவ் ஆக்ஷன் டிராமர் படத்துக்கு பிறகு நிவின் பாலி நயன்தாரா ஜோடி மீண்டும் டியர் ஸ்டூடெண்ட் என்ற படத்தில் இணைந்திருக்கிறார்கள். ரெடின் கிங்ஸ்லி, ஆடுகளம் முருகதாஸ், சாந்த், சரத் ரவி, உதய் மகேஷ், வெட்டை முருகன், ஜெயக்குமார், ஜானகிராமன், விஜய் சத்யா, மேத்யூ, வர்கீஸ், ராஜா ராணி பாண்டியன், டிப்தி கிரண், கொண்டா கமருதீன் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்து நடிக்கின்றனர். சார்ஜ் பிலிப் ராய் மற்றும் சந்தீப் குமார் எழுதி இயக்கியுள்ள இந்த படத்தை மேவரிக் மூவிஸ் நிறுவனம் மற்றும் நிவின் பாலியின் ஓம் பாலி, ஜேஆர் பிக்சர்ஸ் மற்றும் ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கின்றனர். இயக்குனர் ஜார்ஜ் பிலிப் ராய் கூறுகையில், நிவின் பாலி ஒரு குறும்புமிக்க இளைஞராகவும் நயன்தாரா போலீஸ் அதிகாரியாகவும் நடிக்கிறார்கள். படத்தின் ட்ரைலரும் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களை ஈர்த்தது. காமெடி, வேடிக்கை, அதிரடி, சஸ்பென்ஸ் ஆகிய அனைத்தையும் கலந்த கமர்ஷியல் பொழுதுபோக்கு படமாக தயாராகி இருக்கிறது. விரைவில் படம் ரிலீஸுக்கு வருகிறது என்றார். சிங்கத்துடன் நடித்த நடிகை கமலஹாசன் அவர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவரும் திரைப்பட கல்லூரி மாணவருமான ரவி தேவன் அவர்கள் சிங்கா என்ற படத்தை எழுதி இயக்கியுள்ளார். இதில் லெனின் பாண்டியன், கும்கி 2 ஆகிய படங்களில் நடித்து பிரபலமான ரஷிதா ராவ் நாயகியாக நடிக்கிறார். இந்த படத்தை எக்ஸ்ட்ரா என்டர்டைன்மெண்ட் பேனரில் வி மதி அழகன், தித்தீர் பிலிம் ஹவுஸ் உடன் இணைந்து தயாரிக்கிறார். இசை அம்ரிஷ், ஒளிப்பதிவு PG முத்தையா. இந்தியாவிலேயே முதல் முறையாக உண்மையான சிங்கத்துடன் முழு நீள திரைப்படமாக தயாராகிறது. ரவி தேவன் கூறும்போது, அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி இப்படத்தை உருவாக்கி வருகிறோம். பலருக்கு கதை பிடித்த போது நிஜ சிங்கத்துடன் நடிக்க தயங்கினர். ஆனால் ரஷிதா ராவ் துணிச்சலுடன் நடித்திருக்கிறார். மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, ஜாம்பியா, கோவா, தென்காசி, விசாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. பான் இந்தியா திரைப்படமாக தயாராகி வரும் இப்படத்தை சிறுவர் முதல் பெரியவர் வரை ரசிப்பார்கள் என்றார். எனக்கு இன்னொரு முகம் உண்டு என்று ஆக்ரோஷம் காட்டும் ராஷிகா மந்தனா. படம் தமா. அப்புறம் பாருங்க, வெப் தொடரில் கலக்க திட்டம். 42 வயதிலும் வளைந்து நெளிந்து ஆடும் நடிகை திருமணத்துக்கு பிறகு தாராள மயத்தில் உறுதியாக இருக்கிறார். சூரியமான நடிகரின் படத்தில் குத்தாட்டம் போட்டு கலக்கினார். ஆனாலும் பெரிய அளவில் அவருக்கு வாய்ப்புகள் கை கூடாததால் அடுத்து என்ன செய்யலாம் என்று ஆலோசித்து வருகிறார். சென்சர் பிரச்சனைகள் இல்லாத வெப் தொடரில் நடிக்க அவர் திட்டமிட்டுள்ளாராம். கவர்ச்சி சற்று தூக்கலாகவே இருக்குமாம். இதன் மூலம் விட்ட இடத்தை பிடிக்க முயற்சிக்கிறார். அடுத்தது பாருங்க, நவீன கால தம்பதியரின் கதை. ரைசர் என்டர்பிரைசஸ் சார்பில் ரேஷ்மா தயாரித்து சரிஷ் இயக்கி கதாநாயகனாக நடித்துள்ளார். படம் மதர் அர்த்திகா கதாநாயகியாக நடித்துள்ளார். தம்பி ராமையா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். ஒளிப்பதிவு வெங்கடேஷ், இசை R தேவராஜன். படக்குழுவினர் கூறும்போது, இன்றைய நவீன காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு சிக்கலானதாக மாறியுள்ளது. ஒரு சிறு சந்தேகம் ஒரு நல்ல உறவையும் கெடுத்துவிடும். நவீன கால தம்பதிகளின் உறவு சிக்கலை மையப்படுத்தி ஒரு அழகான கமர்ஷியல் படமாக இப்படம் உருவாகியுள்ளது. தம்பி ராமையா அவர்கள் இதுவரை ஏற்றிடாத புதுமையான கதாபாத்திரத்தில் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் அசத்தலான நடிப்பை வழங்கியுள்ளார். ரூபன் கதை வசனத்தில் வின்சென்ட் செல்வா திரைக்கதையில் தயாராகியுள்ள இப்படம் அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் அடுத்த மாதம் செப்டம்பர் உலகமெங்கும் திரையரங்குகளில் வெளியாகிறது. விரைவில் படத்தின் வெளியீட்டு தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றார். ஆன்மீகம் கலந்த ட்ரெய்லர் களம். எண்ணி துணிக, பன் பட்டர் ஜாம் படங்களை தயாரித்த சுரேஷ் சுப்பிரமணியன் அவர்கள் ஹாலிவுட் சினிமாவிலும் படங்கள் தயாரித்து வருகிறார். தற்போது 2 புதிய த்ரில்லர் படங்களை அடுத்தடுத்து அவர் தயாரிக்கிறார். சுரேஷ் சுப்பிரமணியன் அவர்கள் கூறும்போது, விரைவில் ஒரு த்ரில்லர் படத்தை தயாரிக்க உள்ளேன். தயாரிப்புடன் சேர்ந்து இயக்குனராகவும் எண்ணமும் இருக்கிறது. அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடைபெற இருக்கிறது. புதுமுகம் அல்லது வளர்ந்து
வரும் நடிகர் ஹீரோவாக நடிப்பார். எதிர்மறையான கதாபாத்திரத்தில் நானும் நடிக்க இருக்கிறேன். அதே சமயம் திருவண்ணாமலையை பின்னணியாக கொண்டு உருவாக்க இருக்கும் இன்னொரு ஆன்மீக கலந்த த்ரில்லர் படத்தில் பிரபலமான ஹீரோ நடிக்கிறார். பொதுவாகவே புராண இதிகாச கதைகள் எனக்கு அதிகம் பிடிக்கும். இப்போது மக்களுக்கு இது போன்ற படங்களை விரும்பி பார்க்கிறார்கள். சினிமாவை ஒரு வியாபாரமாக இல்லாமல் அதை மக்களை பொழுதுபோக்கா செய்யும் ஒரு சேவையாகத்தான் நான் பார்க்கிறேன். விரைவில் 2 படங்கள் பற்றிய அறிவிப்பை வெளியிடுவேன் என்றார். கனடா தமிழரின் புதிய படங்கள். கனடா நாட்டின் டோராண்டோ மாநகரில் வானொலி துறையில் பணியாற்றி வரும் தமிழரான ஆர்ஜே சாய் 2 புதிய படங்களை தயாரிக்கிறார். ஆர்ஜே சாய் இன்டர்நேஷனல் பேனரில் உருவாக உள்ள இப்படங்களுக்கு பிரைன் மற்றும் ஷாம் தூம் என பெயரிடப்பட்டுள்ள. பிரைன் திரைப்படத்தை தாதா 87 பவுடர் ஆரா படங்களை இயக்கிய விஜய் ஸ்ரீ ஜி டைரக்ட் செய்கிறார். ஷாம் தூம் படத்தை நவீன் குமார் இயக்குகிறார். ஷாம் தூம் படத்தின் திரைக்கதையை ஆர்ஜே சாய் எழுதியுள்ளார். அவர் கூறும்போது, கனடாவில் வாழ்ந்து வரும் போதிலும் தமிழ் திரையுலகில் முத்திரை பதிக்க வேண்டும் என்பதே எனது லட்சியமாகும். இப்படங்கள் உலக தரத்தில் உருவாக உள்ளன. இப்படங்கள் விரைவில் தொடங்கி 2026ஆம் ஆண்டு திரையரங்குகளில் வெளியாக உள்ளன. பிரபல நடிகர்கள் மற்றும் முன்னணி தொழில்நுட்ப கலைஞர்கள் இப்படங்களில் பணியாற்ற உள்ளனர். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக விரைவில் வெளியாகும் என்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.